வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. மேற்கத்திய நாடுகளுக்கு பெரிய அண்ணன் போல பல தசாப்தங்களாக இருந்து வந்த அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் அந்த அந்தஸ்தை இழக்க தொடங்குகிறது என்பதற்கான அறிகுறிகள் தென்பட தொடங்குகின்றன. ட்ரம்பின் அதிரடி பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் அவரை ஒரு நம்ப முடியாத நபர் என்று பல நாடுகளை பார்க்க வைத்துள்ளது. பதவியேற்று ஒரு மாத காலத்திலேயே நிலைமை இப்படி என்றால் போக போக மோசமாக போகிறது என்ற எதிர்பார்ப்பு பல நாடுகளுக்கு ஏற்பட்டுள்ளது. அவர் எடுக்கும் முக்கிய மற்றும் அதிரடி முடிவுகள் அவராலேயே மாற்றப்படுகின்றன. கனடா மற்றும் மெக்சிகோவில் இருந்து வரும் அனைத்து பொருட்களுக்கும் வரி விதிப்பு என்று அறிவித்தார். கடந்த மாதம் தொடக்கத்தில் அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். கடைசி நிமிடத்தில் அதை தற்காலிகமாக நிறுத்தினார். ஒரு மாதத்தில் வரி விதிப்பு என்றார். கடந்த செவ்வாய் வரி விதிப்பு தொடங்கியது. இன்று வியாழக்கிழமை மேலும் ஒரு மாதத்திற்கு வரி விதிப்பு இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் பலத்த எதிர்ப்பு இருந்தது. அமெரிக்க பொருளாதாரத்திற்கு அவரது வரி விதிப்பு பெரிய அடியை கொடுக்கும் என்று அமெரிக்க பொருளாதார வல்லுநர்களே தெரிவித்தனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று வியாழக்கிழமை USMCA தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் வரும் கனடா மற்றும் மெக்சிகோவில் இருந்து அனைத்து பொருட்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாத வரியை தாமதப்படுத்தும் நிர்வாக நடவடிக்கைகளில் கையெழுத்திட்டார். இது நிர்வாகத்தின் கையொப்ப பொருளாதாரத்தை திட்டத்தின் குறிப்பிடத்தக்க பின்னடைவு சந்தைகள், வர்த்தகங்கள் மற்றும் நுகர்வோர்களை உலுக்கியது. USMCA என்பது அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா ஒப்பந்தம். ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தத்தை செய்தார். இது 3 வட அமெரிக்க நாடுகளை சுதந்திர வர்த்தக மண்டலமாக மாற்றுகிறது. அதன் பின் அதை அவரே குப்பை தொட்டியில் வீசிவிட்டு வரி விதிப்பு என்றார். அவரது இந்த தடாலடி வேலைகள் ஐரோப்பாவை ட்ரம்பிடமிருந்து ஒதுங்க வைத்துள்ளது. இன்று வியாழக்கிழமை ஐரோப்பிய தலைவர்கள் நடத்திய உச்சி மாநாட்டில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக நிற்பதாக உறுதி செய்துள்ளன. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க கொள்கைகளை தலைகீழாக மாற்றியமைக்கும் சூழ்நிலையில் ஐரோப்பாவின் பாதுகாப்பிற்காகவும் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் நடத்தும் போருக்கு உதவும் அதிக செலவு செய்ய தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். சமீப கால வாரங்களில் ட்ரம்ப் ரஷ்யாவுடன் நெருக்கமாகியும் உக்ரைனுக்கான அமெரிக்க ஆதரவை திரும்ப பெற்றும் உள்ளார். அண்டை நாடுகளின் இறக்குமதிகளுக்கு வரி விதித்தும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மற்றும் நட்பு நாடுகள் மீது ஏப்ரல் மாதம் வரி விதிப்பு செய்ய போவதாகவும் அறிவித்துள்ளார். 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் மேற்கத்திய பாதுகாப்பின் அடித்தளமாக இருந்த அமெரிக்காவின் நம்பகத்தன்மை குறித்து ஐரோப்பிய தலைவர்கள் சந்தேகப்படுகிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தின் சுழலும் தலைவர் பதவியை வசிக்கும் போலந்து நாட்டின் பிரதமர் டொனால்ட் டஸ்க் பேசிய போது, உக்ரைனில் 3 ஆண்டுகால போர் மற்றும் வாஷிங்டனில் புதிய அணுகுமுறைகள் எங்களுக்கு முற்றிலும் புதிய சவால்களை முன்வைக்கின்றன. ஐரோப்பா அந்த சவாலை ஏற்க வேண்டும், அது வெல்ல வேண்டும். ரஷ்யாவை விட வேகமாகவும் புத்திசாலித்தனமாகவும் திறமையாகவும் ஆயுதம் ஏந்துவோம் என்று கூறினார். ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் ரஷ்யாவுடன் எந்த ஒரு இராணுவ, நிதி மற்றும் பொருளாதார மோதலையும் வெல்லும் திறன் கொண்டது. நாங்கள் பலமாக இருக்கிறோம் என்று அவர் கூறினார். பல ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் இந்த வாரம் ஐரோப்பிய ஆணையத்தின் முன்மொழிவுகளை பாராட்டினர். பாதுகாப்பு செலவினங்களில் நிதி நெகிழ்வுத்தன்மையை வழங்குவதற்கும் ஐரோப்பிய ஒன்றிய அரசாங்கங்களுக்கு தங்கள் இராணுவங்களுக்கு செலவழிக்க கூட்டாக 150 பில்லியன் யூரோ ஒதுக்குவதற்கும் இந்த வாரம் முன்மொழிந்துள்ளனர். கூட்டத்தின் தலைவர் ஆண்டனியோ கோஸ்டா, உக்ரைனை பாதுகாக்க நாங்கள் இங்கு வந்துள்ளோம் என்று கூறினார். அவரும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவரும் பெரிய அளவிலான புன்னகையுடன் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கியை வரவேற்றனர். ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிர்வாக பிரிவான ஆணையம் அதன் திட்டம் 27 உறுப்பு நாடுகளை அடுத்த 4 ஆண்டுகளில் மொத்தம் 800 பில்லியன் யூரோவை பாதுகாப்புக்காக முதலீடு செய்ய ஊக்குவிக்கும் என்று நம்புகிறது. உக்ரைனிய ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி இந்த திட்டத்தை வரவேற்றார். அதில் குறிப்பிடத்தக்க தொகை பணத்தில் உக்ரைனின் சொந்த பாதுகாப்பு தொழிலில் பயன்படுத்தலாம் என்று நம்பிக்கை தெரிவித்தார். ஐரோப்பாவில் மற்ற நாடுகளை விட மலிவாகவும் போர்க்காலங்களுக்கு தேவைப்படும் ஆயுதங்களை உக்ரைனால் உற்பத்தி செய்ய முடியும் என்றார். மேலும் பேசிய அவர், நாங்கள் தனியாக இல்லை என்பதற்கு நாங்கள் மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். இவை வெறும் வார்த்தைகள் அல்ல, அதை உணர்கிறோம்.
இது மிகவும் முக்கியமானது. கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்பு வாஷிங்டனில் ட்ரம்பிடமிருந்து வாய்மொழியாக வசைபாடியதை கேட்டதை விட ஐரோப்பாவின் தலைவர்கள் மிகவும் நிதானமாகவும் நட்பு ரீதியாகவும் இருப்பதாக ஜெலன்ஸ்கி கூறினார். ஜெர்மனியின் அடுத்த ஜனாதிபதியாக வரக்கூடிய ஃபிரெடரிக் மெர்ஸ் மற்றும் உச்சி மாநாட்டின் தலைவர் அன்டோனியா கோஸ்டா ஆகியோர் குறுகிய காலக்கெடுவில் ஐரோப்பாவின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கான வழிகளை பற்றி விவாதித்தனர். மெர்ஸ் இந்த வாரம் அதிக பாதுகாப்பு செலவினங்களை அனுமதிக்க தனது நாட்டின் விதிகளை தளர்த்துவதற்கான திட்டங்களை முன்வைத்தார். பல தசாப்தங்களாக ஐரோப்பாவில் இராணுவ செலவினங்களில் ஏற்பட்ட சரிவிலிருந்து இந்த அழைப்பு ஒரு கூர்மையான புறப்பாடு என்று எடுத்துக்கொள்ளலாம். அங்கு பனிப்போர் முடிவடைந்த பின்னர் பல ஆண்டுகளாக பட்ஜெட்களில் பாதுகாப்பு நிதி ஒதுக்கீடு பெரும்பாலும் குறைவாக இருந்தது. புதன்கிழமை மாலை தனது நாட்டிற்கு ஆற்றிய உரையில் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் தங்கள் இராணுவ செலவினங்களை அதிகரிக்க முடியும், ஐரோப்பாவில் மிகவும் புதுமையான வெடிபொருட்கள், டேங்கள், ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களை வாங்கவும் தயாரிக்கவும் பெரிய கூட்டு நிதி வழங்கப்படும் என்று அவர் கூறினார். ஐரோப்பிய தலைவர்களின் இன்றைய உச்சி மாநாடு வியத்தகு பாதுகாப்பு கொள்கை முடிவுகளின் பின்னணியில் நடைபெற்றது. ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் பலரது வெளிப்படையான கூற்று உக்ரைன் போரில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் போக்கால் உற்சாகம் அடைந்த ரஷ்யா அடுத்து ஒரு ஐரோப்பிய ஒன்றிய நாட்டை தாக்கக்கூடும். அப்போது ஐரோப்பாவின் உதவிக்கு வருவதற்கு அமெரிக்காவை நம்ப முடியாது. பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் கூறிய போது, அமெரிக்கா எங்களுக்கு துணை நிற்கும் என்று நான் நம்ப விரும்புகின்றேன். அது என்னுடைய விருப்பம் மட்டுமே. ஆனால் அப்படி இல்லை என்றால் நாம் எம்மை காத்துக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று உச்சி மாநாட்டை முன்னிட்டு பிரான்ஸ் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் கூறினார். ரஷ்யா அனைத்து ஐரோப்பாவுக்கும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது என்று அவர் தெரிவித்தார். அவரது பேச்சு மாஸ்கோவிலிருந்து கடுமையான விமர்சனத்தை எழுப்பியது. இந்த தருணத்தில் ஈர்ப்பின் அடையாளமாக பிரான்ஸ் தனது அணு ஆயுத களஞ்சியத்தால் வழங்கப்படும் பாதுகாப்பை அதன் ஐரோப்பிய பங்காளிகளுக்கு விரிவுபடுத்துவது குறித்து விவாதிக்க தயாராக இருப்பதாக மேக்ரோன் கூறினார். இது கலவையான எதிர்வினையை சந்தித்தது. லித்துவானியாவின் ஜனாதிபதி உட்பட சிலர் அத்தகைய அணுசக்தி குடை ரஷ்யாவை நோக்கி மிகவும் தீவிரமான தடுப்பாக இருக்கும் என்று கூறினார்கள். ஜெர்மனி போன்ற மற்றவர்கள் அமெரிக்காவை ஈடுபடுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய போது போலந்து இந்த யோசனையை விவாதிக்கத்தக்கது என்று கூறியது. ஐரோப்பா தனது பாதுகாப்புக்கு அதிக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் பாதுகாப்புக்கு போதுமான அளவு செலவு செய்யாத நேட்டோ கூட்டாளியை அமெரிக்கா பாதுகாக்காது என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார்.